ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் பஞ்ச் பீட்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பஞ்ச் பீட்ஸில் வந்து நமக்கு இது மாதிரி ரவுண்ட் பீட் ஹாஃப் பீட் கிடைக்கிது. அது வந்து நமக்கு ஆன்டிக் கலர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி வந்து பேர்ல் கலர்லேயும் நமக்கு கிடைக்கிது. கூடவே வந்து நமக்கு வீட் பீடும் கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பீட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் நான் காமிக்கிறேன் ஏதோ அதுவும் அது மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ இதில் வந்து மொத்தமாக இது மாதிரி ஹோல்சேலில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ஹோல்சேலில் இந்த வாங்கினது தான். இதில் வந்து ஒவ்வொரு பஞ்ச் இருக்குது பாருங்கள். அந்த ஒவ்வொரு பஞ்ச்லேயும் வந்து 12 லைன்ஸ் இருக்கும். அந்த 12 லைன்ஸ்லாம் உங்களுக்கு 30, 40, 50, 60 அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணுறோம். ஸோ கடையிலையும் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ சைஸ் பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஸ்மால் சைஸ் வாங்கினீங்கன்னா 30, 40க்கு வாங்கலாம். கொஞ்சம் வந்து பெருசாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3mm 4mmக்கு நீங்கள் பஞ்ச் பீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 60 இருக்குது. அதாவது அந்த 12 லைன்ஸ் வந்து 60, அதாவது ஒரு பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது நான் வாங்கும்போது 6 பஞ்ச் இருக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து 150லேருந்து 180 ருபீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு லாபமாக இருக்கும். இது பாருங்கள் ஹாஃப் பீடு. நான் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து வீட் பீடு, இது ரைஸ் பீடு. இந்த மாதிரி வந்து நிறைய கிடைக்கிது. இது எல்லாமே நான் காமிக்கிறது வந்து பேர்ல் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஆரி மெட்டீரியல் வேணுனாலும் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அட்வான்ஸுக்கான மெட்டீரியல் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 500லேருந்தே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிளாஸஸ்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுனாலும் நமக்கு மெட்டீரியல் கிட்டே இருக்குது 1200 ருபீஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து பஞ்ச் பீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது நம்ம நீங்கள் ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த அளவுக்கு நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மெட்டீரியல் கிட் மாதிரி நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள் ஒரு 4mm நினைக்கிறேன், 4mm பீட் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. இது பாருங்கள் ஆன்டி கலரில் இருக்கக்கூடிய வீட் பீட்லேயும் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வீட் பீட் வந்து அந்த ஷேப்பும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஆன்டிக் பீடில் பால் பீடு. இது வந்து 3mm 4mm 5mm அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பஞ்சாக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பஞ்ச் பீடு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்டான குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. ஸோ ஆன்டிக் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ காப்பரில் நான் பார்த்ததில்லை, பட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரியல. நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக நான் வீடியோலையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பஞ்ச் பீடை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு பஞ்ச் பீடை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும். இதுவே வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் போடும்போது நீங்கள் அந்த டைமில் இந்த பஞ்ச் பீடு, அதாவது இந்த 3mm பீடு உங்களுக்கு அதிகமாக கண்டினியூஸாக நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொட்டி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி அந்த த்ரெட்டில் அது கோத்துருக்காங்க இல்லையா, அந்த த்ரெட்டிலே இருந்தே நம்ம நீடியில் வந்து எடுத்துக்கலாம். நீடியில் அந்த பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து நமக்கு பீடு ஒர்க் பண்ணும்போது சேஃபாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதாவது அயன் பண்ணும்போது கூட அந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து நைலான் த்ரெட்டையும் யூஸ் பண்ணலாம், பட் நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அது. இப்போ பாருங்கள், நான் நீடியில் வந்து அந்த த்ரெட்டு கோத்துருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி விட்டு நீங்கள் லைட்டாக பீடை பிடிச்சிட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீடியில் வந்து கோத்துக்கும். நான் நீடில் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து அயன் நீடில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீடு ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அயன் நீடில் உடன் நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே அதை கிளியராக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் பாருங்கள், நான் ரிங் ஃபிங்கரில் தான் வந்து நான் பீடை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். சுண்டு விரலை வந்து லைட்டாக நம்ம நெக்ஸ்ட் பீடை தள்ளி விடுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். மிடில் ஃபிங்கர் வந்து நம்ம நீடில் பக்கத்தில் நம்ம தம் ஃபிங்கரையும் நம்ம மிடில் ஃபிங்கரையும் சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரும் வந்து நீடில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுகர் பீடை தவிர வேறு எல்லா பீடும், அதாவது 3mm 4mm எல்லாம் சிங்கிளாக தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பீடாக நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா கிளாத்தில் இருந்து, அதாவது ஃப்ரேமில் இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் மேலே எலும்பி வர மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபினிஷிங் இருக்காது. அதனால கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கேப்போடையே நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக ஒர்க் பண்ணுங்கள். கேப் இல்லாமல் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் சுகர் பீடில் சொல்லியிருப்பேன்ல, அதே மெத்தட் தான் இங்கேயும். நான் இன்னொரு முறை வந்து நீடியில் வந்து பீட்ஸ் எல்லாம் கோத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கோத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் எல்லாமே நமக்கு கஷ்டமாக இருக்கும், பட் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இது மாதிரி நீங்கள் இந்த பீட் நீடிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாகவும் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது. இப்போ நம்ம வந்து எப்படி நெருக்கமாக போடுறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பீடை வந்து உள்ளே தள்ளிட்டு நம்ம ப்ரீவியஸாக பீடு போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் நீங்கள் தள்ளிட்டு பக்கத்துலேயே வந்து குத்தி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பீடை வந்து தள்ளிக்கிறேன் பாருங்கள். அந்த ப்ரீவியஸ் பீடோட பக்கத்தில் வந்து பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து குத்திக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பீடு உங்களுக்கு வந்து நீடில் கோத்துக்க கஷ்டமாக இருக்குது, விழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 பீடு மேக்ஸிமம் கோத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பக்கத்துலேயே வந்து குத்தி நீடிலேருந்து த்ரெட் எடுத்துட்டேன். இப்போ பீடு ஒன்று கோத்துட்டேன். ப்ரீவியஸ் பீடோட கொஞ்சம் தள்ளி அதுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து லாக் போட்டுக்கிறேன். லாக்னா குட்டி செயின் ஸ்டிச், அதை தான் நம்ம வந்து லாக்குன்னு சொல்கிறோம். இதே மாதிரி நீங்கள் நெருக்கமாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தள்ளி இப்போ தான் நீங்கள் பீடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் பீட் ட்ரை பண்ணிவிட்டு சுகர் பீட் லோடிங் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பஞ்ச் பீடுக்கு வாங்க, சிங்கிள் பீடுக்கு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளி ஒரு லைன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெருக்கமாக ஒரு லைன் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நான் நாட் எப்படி போடுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக முடிக்கும் போது பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் அந்த லூப்பை பெருசாக இழுத்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்க பீடை சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கணும். நான் பீடு முடிச்சுட்டு அந்த லைனுக்கு நான் குட்டியாக பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டிருக்கேன். லூப்பை நான் பெருசாக எடுத்திருக்கேன். அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கேப்பில் வந்து நம்ம அந்த பீடை வந்து உள்ளே விட போகிறோம். அதாவது பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து நான் எப்படி உள்ளே இழுக்கிறேன் பாருங்கள். இழுத்துட்டு கீழே அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடை சுற்றி அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகிடும். இது வந்து ஒரு நாட்டாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனியாக நம்ம லாக் போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட லாக் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி பீடு கலண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் இன்னொரு லாக்கும் கூட போட்டுப்பேன் நான். ஸோ அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்போ நான் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை நம்ம வந்து நீடில் பீடு கொடுத்துட்டு ஒரு சின்ன விரலை வந்து நம்ம பிடிச்சிருக்கணும். அதாவது மிடில் ஃபிங்கர் அல்லது வந்து ரிங் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு நம்ம வந்து பீடு வந்து கோர்த்தோம் இல்லையா. இது வந்து ஃபாஸ்ட் டெக்னிக். எப்படின்னா பிடிச்சிக்கவே மாட்டாங்க, நீடில்லையே ஃபுல்லாக கோத்துட்டு அதாவது கீழே இருக்குது பாருங்கள், உங்களுக்கு கீழேயே அந்த மாதிரி கோர்த்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் வந்து ஸ்பீடு கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு இது நான் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நீடிலிருந்து சும்மா அந்த பீடு வந்து விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ஓகே நமக்கு இது வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன். பட் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணும்போதே இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு லைன் போட்டு நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா நம்ம போட கரெக்டாக வந்து அந்த பீடு வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி உள்ள மெத்தடை வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கும் நான் பக்கத்துலேயே லாக் போட்டு அந்த பீடை சுற்றி வந்து ஒரு லாக் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 2 பீடு வேண்டாம், ஒரு பீடு வச்சு லாக் போட்டுக்கோங்க. 2 பீடு வச்சுன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாட்டு. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் லைன் போட்டு என்ன மெத்தட்னு நான் கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து நீடிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு தான் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அடுத்தடுத்து நாட் போடல. ஏன்னா கண்டினியூஸாக வந்து அடுத்தடுத்த லைனுக்கு வரனால நான் வந்து நாட் போட்டுக்கல. பட் நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் டிசைன் போட்டுகிட்டே இருக்கும்போதுனா நீங்கள் நாட் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சும்மா கிளாஸுக்காக நான் நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டேன். நான் இப்போ பாருங்கள், எந்த பேக் ஸ்டிச்சோ நாட்டோ எதுவுமே போடாமல் தான் நான் வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நீடில் பீடு இருக்குது, நான் கையில் வந்து பிடிக்கிற ஹோல்டே பண்ணல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கே வந்து குத்தி எடுக்கும்போது தெரியும். இப்போ ஒரு பீடு நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க, திருப்பி அடுத்த பீடு குத்தி எடுக்கிறீங்க, நீடில் வந்துடுச்சு, குத்தி எடுக்கிறீங்க, நீடில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம பீடை வந்து ஹோல்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இப்போ எனக்கு வெளியே வந்துடுச்சு பாருங்களா, இது மாதிரி அடிக்கடி வரும். ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் வந்து ட்ரையே பண்ண மாட்டேன், எனக்கு வரலை. இப்போவும் வந்து எனக்கு ட்ரை பண்ணும்போதும் எனக்கு இதே பிரச்சனை இருக்குது தான். அதனால தான் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த அளவுக்கு வந்து யாரும் நீங்கள் அப்படி இருக்கும், அந்த மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லலை. அதனால வந்து ஓகே நமக்கு வரலை அப்படிங்கிற தாட்டில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் ஸ்கிப் பண்ணி போயிட்டேன் நிறைய விஷயம். ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து நான் பண்ண மிஸ்டேக் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து காமனாக எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான். அதனால் வந்து நீங்கள் இது நமக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு நமக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், எனக்கு இருக்கிற மிஸ்டேக்ஸு, நான் ஃபேஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸி தான்ப்பா. ஸோ ப்ராக்டிஸ் தான் மெயினாக இதில். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் கூட பீடை வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரியலன்னு எனக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமாக நானும் இன்னொரு முறை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி கூட இருக்கும். ஸோ எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம எனக்கு வந்து அந்த மைண்ட் செட் கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்லேயே ஷேர் பண்ணுங்கள். நிறைய சிஸ்டர்ஸ் குரூப்பில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க எனக்கு தெரியுது. பட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக தானே கேட்குறேன். ஸோ வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட ஆரி கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.